ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, உங்களுடைய நேரமானது மிக மிக மதிப்பு வாய்ந்தது. அதனால் ஒரு பொழுதும் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, வீணான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்கிற. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒரு வருஷத்துக்கு சமமானதுன்னு. ஒரு நொடியை வீணாக்கினீங்கன்னா ஒரு வருஷத்தை வீணாக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்னு கூட பாபா சொல்லியிருக்காங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, மனிதன்லேருந்து தேவதையாக ஆகணும்னா என்ன ஸ்ரீமத் பாபா கொடுத்துருக்காரு. இப்போ மனிதன்லேருந்து தேவதை ஆகணும்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்கிறார் பாபா. ஃபஸ்ட்டு, எந்த அசுர குணமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் யார் மீதும் கோபப்படக்கூடாது. மூன்றாவது, யாருக்குமே நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. நாலாவது, எந்த ஒரு தீய விஷயங்களையும் நீங்கள் கேட்கக்கூடாது. பாபாவோட ஸ்ரீமத்தனை தீயதை கேட்காதீங்க, பேசாதீங்க, மேலும் தீய விஷயங்களை பார்க்காதீங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, அதனால தான் நீங்கள் யாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலேயோ எந்த துக்கமும் கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய பாவத்தையே விகர்மங்களை நீங்கள் இப்போ விநாசம் செய்யணும். அப்போ இப்போ எந்த பாவமும் செய்யக்கூடாதுங்கிறதுல கவனம் இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, என்னுடைய நினைவில் எவ்வளோ இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆத்மா தூய்மையாக மாறிடுவீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம், சாதாரணமாக எங்கே வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம். பாபா சொல்கிறாங்க, மதுபனில் இருங்க, இல்லை வீட்டில் இருங்க, குடிசையில் அமர்ந்துருங்க, இல்லை மலையில் போய் உட்காருங்க, இல்லை காட்டில் போய் உட்காருங்க, எங்கே போயிருந்தாலும் பரவாயில்லை, என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான், உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் என்னை நீங்கள் நினைவு செய்யலாம். பாபா சொல்கிறாங்க, எந்த வேலையை செய்தாலும் சரி நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க. வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, உணவு தயாரிக்கிறீங்க, அப்பையும் என்னை நினைவு செய்யுங்க. ஏதாவது தொழில் வியாபாரம் செய்கிறீங்க, அப்பையும் என்னை நினைவு செய்யுங்க. இப்போ பாபா சொல்கிறது என்ன, நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் எந்த காரியங்களை செய்தாலும் பாபாவோட ஸ்ரீமத்தை உங்கள் புத்தியினால் என்னை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். ஆத்மா எவ்வளவு பாபாவோட நினைவில் இருக்கோ அவ்வளவு உங்களுடைய பாவ கணக்குகள் அழிந்துவிடும். இதை விட நான் வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு நான் கொடுக்கலங்கிறார் பாபா. சொல்லணும்னா கசப்பான மருந்தாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு, தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதானே நான் சொல்கிறேங்கிறார். இதில் வேறு எந்த கஷ்டமும் இல்லைதானேன்னு சொல்கிறார். ஆனால் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப முயற்சிங்கிறதும் தேவைப்படுதுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட வந்திருக்கீங்க, மருத்துவர்கிட்ட வந்திருக்கீங்க. எப்படி ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட ஒவ்வொரு நோய்க்காக போகிறாங்க, நீங்கள் இந்த மருத்துவர்கிட்ட வந்திருக்கீங்க. யார்கிட்ட? சுப்ரீம் மருத்துவர். இங்கே உங்களுக்கு டாக்டர் யார்? பகவான். பாபா சொல்கிறாங்க, அதனால தான் இந்த டாக்டர்கிட்ட போகும்போது இந்த பிறவிக்கு மட்டும் கிடையாது, 21 பிறவி, 2500 வருஷமும் நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் இருப்பீங்க. பாருங்கள், 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆத்மாவும் நோய் இல்லாமல் இருக்கும், உடலுக்கும் எந்த வழி நோய் இருக்காது. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ எவ்வளோ உயர்ந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்போ இதுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி என்பது செய்யணும். அப்போ நினைவு தான் உங்களை நோயற்றவர்களாக மாற்றுதுங்கிற. அப்புறம் பாபா சேவையை பற்றி சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணோட சித்திரம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான சித்திரம், அதை வச்சு எல்லாருக்கும் புரிய வைங்க. இவங்க தான் 2500 வருஷம் ராஜ்யம் பண்ணாங்க, ஒரே தர்மம் அப்போ இருந்தது, ஒரே ராஜ்யம் இருந்தது. மேலும் அவர்கள் இருந்த ராஜ்யத்தில் சுகம், சாந்தி, தூய்மை தான் இருந்தது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு இதை வச்சு புரிய வைங்க. பாபா சொல்கிறாங்க, அப்போ யார் ஞானத்துக்கு வரணுன்ட்ருக்கோ அவங்க இதை கேட்டு பிரஜைகள் ஆகிடுவாங்க. நீங்கள் ட்ரெயினில் கூட இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம், சித்திரத்தை வைத்து கொள்ளலாம். அப்போ சதா நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது பாபாவோட ஞானத்தை, ஞான ரத்தனங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற. ஒரு பொழுதும் கற்களை சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, கற்களை வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிற. அப்படின்னா இதை தவிர வேறு எந்த விஷயத்தை பேசினாலும் அது கற்கள்ங்கிற. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் இப்படிப்பட்டவங்க, அவர்கள் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு விஷயங்களை பேசுகிறாங்க, குடும்ப விஷயங்களை பேசுகிறாங்க, இல்லை உலகத்தோட விஷயங்களை பேசுகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இதெல்லாமே கற்கள் தான், இதெல்லாம் பேசாதீர்கள். அதே போல் தீயதை கேட்காதீர்கள். பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள் இவ்வளோ நாளாக என்னெல்லாம் கேட்டிங்களோ, வேத சாஸ்திரங்களை கேட்டிங்களோ, அதெல்லாம் கேட்டு கேட்டு கீழே இறங்கி வந்துட்டீங்க. இப்போ அதெல்லாம் கேட்காதீங்க, நான் ஒருவன் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேளுங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயண் ஞானம் கிடையாது அவங்களுக்கு சத்தியுகத்தில். ஆனால் அதுக்காக அவங்கள அக்ஞானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் என்ன இருக்கோ அது மர்ஜாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். ஞானம் இருந்தால் எப்படி இருப்போமோ, பேசுவோமோ, நடந்து போவோமோ, யோசிப்போமோ, காரியங்களை செய்வோமோ அப்படி தான் செய்வாங்க.
ஆனாலும் பாபா சொல்கிறாங்க தேவதைகளோட உயர்ந்தவங்க பிராமணர்கள், ஏன்னா உங்ககிட்ட ஞானம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள், நீங்கள் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் தேவதைகளோட குழந்தைகள்னு சொல்கிறார். அப்போ இப்போ இந்த பிறவி எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிராமண குலம், பிராமணர்கள் நீங்கள் தான் உச்சக்குடிமையை போன்றவர்கள், உயர்ந்த இடத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் புரிய வைத்து உங்களோட பிரஜைகளையும் நீங்கள் உருவாக்குறீங்க. அதனால் உங்கள் நேரத்தை சேவை செய்து கொண்டே இருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சில பேர் எக்ஸிபிஷனில் சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ எந்த வேஸ்ட்டும் இருக்கிறதில்ல. இது கூட ஒரு நல்ல வழி தானே பாபாவை நினைக்கிறதுக்குங்கிற. பாபாவும் ஆஸ்தியும் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்போ நினைவில் இருந்து கொண்டே இருப்பார்கள்ங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் சேவையும் செய்யணும், அதே நேரத்தில் நீங்கள் சுய முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கவனத்தோடு செய்ய வேண்டும்ங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கணும். ஓம் சாந்தி. 27/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்புள்ளது. ஆகையால் வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது? பதில்: குழந்தைகளே, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள் எனும் பொழுது எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. 2வது, யார் மீதும் கோபப்படக்கூடாது. 3வது, யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. 4வது, எந்த ஒரு வீணான விஷயங்களையும் காதுகள் மூலமாக கேட்கக்கூடாது. பாபாவினுடைய ஸ்ரீமத் தீயதை கேட்காதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அமர்வது சாதாரணமாக இருக்க வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் நினைவில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். காட்டில் வேண்டுமானாலும் அமருங்கள், மலை மீது சென்று அமர்ந்து கொள்ளுங்கள், வீட்டில் அமருங்கள், அல்லது குடிசையில் கூட அமருங்கள். எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தபஸ்யா யோகா பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிஷி முனிகள் போல் ஹட்டயோகம் பண்ணுறது கிடையாது. எங்கே வேணாலும் நம்ம சிம்பிளாக அமர்ந்து கொள்ளலாம். இப்படி அமர்வதின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படி அமர்ந்து பாபாவை நினைக்கிறது மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக மாறிவிடுகிறோம். இப்பொழுது நாம் மனிதர்கள் வருங்காலத்தில் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். இதை குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். பாபா தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், இந்த தோட்டத்திற்கு எஜமானராகவும் இருக்கின்றார். ஓனரும் அவர்தான், மேலும் இதை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரனும் அவர் தான். நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவதின் மூலம் நாம் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கு அமருங்கள், அதாவது மதுபனில் உட்காருங்க, எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள். நீங்கள் மாற்றம் அடைந்து மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டே செல்கிறீர்கள். மதுபனில் உட்கார்ந்தாலும் சரி, கிளாஸில் உட்கார்ந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாபாவை நினச்சா போதும், இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம அடைஞ்சிடும். நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றோம் என்பது புத்தியில் குறிக்கோளாக இருக்கிறது. எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்கள். குடும்பத்தை பராமரிங்க, தொழில் செய்யுங்க, எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க. பாபா சொல்கிறாங்க, சமையல் பண்ணுறீங்களா, ரொட்டி சுடுங்கள். ஆனால் புத்தியை பாபாவின் நினைவில் மட்டும் வைத்து கொள்ளுங்கள். புத்தியானது பாபா கிட்டே இருக்கணும். நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. எப்பொழுதும் போல் நீங்கள் இருங்க, எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. என்ன வேலைகளை செய்கிறீங்களோ அதையே நீங்கள் சாதாரணமாக செய்துட்ருங்க. ஆனால் இதிலெல்லாம் எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஆனால் புத்தியில் மட்டும் என்னை நினைவு செய்யுங்க. இதுதான் பாபாவோட ஸ்ரீமத். பாபாவின் நினைவின் மூலம் ஆஸ்தியும் நினைவு வருகிறது. 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவுக்கு வருகிறது. இதில் வேறு எந்த கஷ்டமும் இருக்கிறதா? எந்த கஷ்டமும் வேற இல்லை. எதுவுமே இங்கே கஷ்டம் கிடையாது. நாம் தேவதைகளாக ஆகின்றோம் என்று கூறும் பொழுது எந்த அசுர சுபாவமும் நமக்குள் இருக்கக்கூடாது. தேவதைகள்னாலே அசுரர்களுக்கு ஆப்போசிட். யார் மீதும் கோபப்படக்கூடாது.
தேவதைகள் யார் மீதும் கோபப்படுறதோ இல்லை வெறுப்பதோ இல்லை பழி வாங்கிறதோ இதெல்லாம் அந்த குணம் அவங்கக்கிட்ட இருக்காது. யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. தெரியாமல் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் கொடுத்துட்டேன்னு கூட சொல்லக்கூடாது. மாதிரி யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு வீணான விஷயங்களையும் காது மூலமாக கேட்கக்கூடாது. காது ரெண்டுமே திறந்தே இருந்தாலும் பாபாவோட விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும். உலகத்தோட வீணான விஷயங்கள் அது உள்ளே எடுத்துக்கூடாது. பாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள். மற்றபடி வெளி உலக வீணான விஷயங்களை நிறைய கேட்டிருக்கிறோம். பாபா இப்போ பக்தியினோட விஷயத்தை கூட கேட்காதீங்கிறார். எந்த குரு கிட்ட நீங்கள் போய் உட்காந்து உபதேசம் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எந்த விஷயங்களையுமே நீங்கள் இப்போ வேத சாஸ்திரங்களை கேட்க வேண்டியதோ படிக்க வேண்டியதோ அவசியம் இல்லை. பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அரை கல்பமாக அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் கீழே இறங்கி வந்து விட்டீர்கள். பக்தி மார்க்கத்தோட எவ்வளவு வேதம் சாஸ்திரங்களை படித்தோம் கேட்டோம், ஆனால் கீழே தான் வந்துட்டோம் நாம். இப்பொழுது பாபா கூறுகின்றார், இந்த வீணானவற்றையெல்லாம் கேட்காதீர்கள், பேசாதீர்கள். பேசுகிறதும் அப்படி தான், வீணான விஷயங்களை பேசாதீங்க. இன்னார் இப்படி இருக்கிறார், இவரிடத்தில் இந்த குணம் இருக்கிறது, இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னும் நீங்கள் யாரை பற்றியும் கூட பேசாதீங்க. இதுவும் ஒரு பெரிய தாரணை. இது போன்ற எந்த ஒரு வீணான விஷயங்களையும் பேசக்கூடாது. உங்களுடைய நேரத்தை இது வீணாக்குவதாகும். இப்படி எதையாவது நம்ம வீணானதை கேட்குறோம் பேசுகிறோன்னா நம்மளுடைய ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைமு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. சங்கமயுகம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வருஷத்துக்கு சமம்னு சொல்கிறார் பாபா. படிப்பில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, இதன் மூலம்தான் பதவியை அடைவீர்கள். பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஒருவர் மற்றவர் முன்னால் நீங்கள் அமர செய்கிறார்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். பாபா தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறார். ஒருத்தர் இன்னொருத்தர் முன்னாடி உட்காரணும், யோகா பண்ணுறோன்னாலும் சொல்லி கொடுக்கறது யார்? பாபா. நம்மளை யாரை நினைக்கணும்? பாபாவை தான் நம்ம நினைக்கணும். நீங்கள் நினைவில் அமர்ந்து அமர்ந்து முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள். பாபாவை எவ்வளோ நினைக்கிறோமோ முள்ளான நாம் மலராக மாறிடுவோம். எவ்வளவு நல்ல யுக்தியாக இருக்கிறது. எனவே பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வியாதி என்பது இருக்கிறது. எல்லாரும் பேஷண்ட்டாக தான் பாபா கிட்ட வந்திருக்கோம். ஆனால் எல்லாரோட நோயும் ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குது. எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றார். எப்படி உலகத்தில் கூட ஹார்ட் ப்ராப்ளமாக அதுக்கு தனியாக கார்டியோ கிட்ட போங்கங்கிறேன், அதாவது எலும்பு ப்ராப்ளமாக ஆர்த்தோ கிட்ட போவாங்கிறேன். அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மனிதர்களுக்கு தனியாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல் பெரிய விஐபிஸ்னால் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக மெடிசின் கொடுக்கறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் தனியாக கூட இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மருத்துவராக இருப்பது யார்? இப்போ நம்ம எல்லாருக்குமே டாக்டர் யார்? பகவான், சுயம் பகவான், கடவுள், இறைவன். அவரே நமக்கு இப்போ டாக்டராக இருக்கார். அதனால தான் அவருக்கு பேர் கூட வைத்தீஸ்வரன் வச்சுருக்காங்க. அவர் அழிவற்ற மருத்துவராக இருக்கின்றார். எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவர். ஆத்மாவோட எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திடுவார். நான் உங்களை அரை கல்பத்திற்காக நோயற்றவர்களாக மாற்றுகின்றேன். இந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா 2500 வருஷத்துக்கு நமக்கு ஆத்மாலேயும் நோய் வராது, சரீரத்திலையும் எந்த ஒரு நோயும் வராது. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த கங்கணத்தை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பாபாவை நினைவு செஞ்சு நான் 21 பிறவிக்கு நோய் இல்லாமல் இருப்பேன், அந்த உறுதியை நீங்கள் எடுத்துக்கணும். நினைவின் மூலம்தான் நோயற்றவர்களாக ஆவீர்கள். எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோ நோய் இல்லாதவங்களாகிடும். பிறகு 21 பிறவிகளுக்கு எந்த நோயுமே உங்களுக்கு இருக்காது. ஆத்மா அழிவற்றது தான், சரீரம்தான் நோயுற்றதாக ஆகின்றது. ஆனால் அனுபவிப்பது ஆத்மா தானே. ஆத்மா தான் எல்லா கெட்ட கர்மமும் செய்கிறதுக்கான எண்ணங்களை உருவாக்குது. இது ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனால் இது மூலமாக செய்கிறதுனால ஆத்மா என்ன பண்ணுது? இந்த சரீரத்தின் மூலமாக கெட்ட கர்மங்களை செய்கிறதுனால இந்த சரீரமும் என்ன பண்ணுது? அதுவும் அனுபவிக்குது. நோயெல்லாம் அதுக்கு வந்துடுது. அனுபவிக்கிறது யார்? இப்போ பெயினெல்லாம் வலியெல்லாம் ஆத்மா இருந்தால் தானே. இப்போ ஆத்மா தான் எல்லா வழிகளையும் அனுபவிக்குது. அரை கல்பத்திற்கு நீங்கள் ஒரு பொழுதும் நோயற்றவர்களாக ஆக மாட்டீர்கள். நினைவில் மட்டும் ஈடுபட்டிருங்கள். எப்பொழுதுமே பாபா நினைவில் இருங்க. சேவை என்னவோ குழந்தைகள் செய்யதான் வேண்டும். கண்காட்சிகளில் சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கூட கட்டிக்கொள்கிறது. நாம் சேவை செய்து செய்து பாபாவிடம் அப்படியே சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் எண்ணுகிறார்கள். இதுவும் கூட மிகவும் நல்ல வழியாக இருக்கிறது, வேஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறது.
வீணானதை நினைக்கிறது, பேசுகிறது. இதுக்கு பதிலாக சேவை செஞ்சால் கூட எப்படி இருக்குது, அதிலிருந்து விலகி இருக்க முடியுது. சேவைக்கான நல்ல முறையாக இருக்கிறது. குழந்தைகள் கண்காட்சியில் இதெல்லாம் புரிய வைக்கிறீர்கள். கண்காட்சியில் முதலில் லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை காட்ட வேண்டும். இது முதல் தரமான சித்திரமாகும். ஏன்னா இப்படி தான் நம்ம ஆக போகிறோம். பாரதத்தில் இவங்க தான் வாழ்ந்தாங்க. பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்னாடி சரியாக இவர்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இதெல்லாம் புரிய வைக்கலாங்கிற. குறைவற்ற செல்வம் இருந்தது, தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் சத்யுகத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் எப்படி நினைவுக்கு வரும்? எப்போ இருந்தது சொர்க்கம்? அதெல்லாம் மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று லட்சக்கணக்கான வருஷம்னெல்லாம் சொல்லிட்டாங்க. இது லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் மிகவும் முதல் தரமானது. சத்யுகத்தில் 1250 ஆண்டுகள் இந்த வம்சம் ராஜ்யம் செய்தது. முன்பு நீங்களும் இதையெல்லாம் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு இவை அனைத்தையும் நினைவூட்டுகிறார். நீங்கள் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யத்தை செய்தீர்கள். இதெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்ன? நாம் தான் இருந்தோம், ஆனால் நம்மளை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். நீங்கள் தான் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். சூரிய வம்சிகளாக இருந்தீர்கள். மறுபிறவி எடுக்க தான் செய்வீர்கள் இல்லையா? அடுத்தடுத்த பிறவி எடுத்து தான் ஆகணும். நீங்கள் எப்படி 84 பிறவிகளில் எடுத்தீர்கள் என்பது புரிந்து கொள்வதற்கான மிகவும் சுலபமான விஷயமாகும். ஒரு உடலை எடுத்தால் அது முதுமை அடைஞ்சிச்சுன்னா இன்னொரு உடலுக்கு போய் தானே ஆகணும். கீழே இறங்கி இறங்கி வந்தீர்கள். அப்படி பிறவி எடுக்க எடுக்க ஆத்மாவோட பேட்டரி என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிட்டே வந்துருச்சு. சக்திகள் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்பொழுது மீண்டும் பாபா ஏறும் மார்க்கத்தில், அதாவது உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்கிறார். உங்களுடைய உயரும் கலையினால் அனைவருக்கும் நன்மை என்று பாடப்பட்டுள்ளது. நீங்கள் உயர்ந்தீங்கன்னா பாரதமும் உயர்ந்தது. அதனால் எத்தனை பேர் உயர்ந்துடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களால் எவ்வளோ நன்மை ஏற்பட்டுள்ளது. பிறகு சங்கு போன்றவைகளெல்லாம் ஊதுகிறார்கள். அப்படி காட்டிட்டாங்க. குழப்பங்கள் ஏற்படும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். இந்த உலகத்தில் போர் நடக்கும்போது அந்த சங்கு ஊதுறதை காட்டுவாங்க. போருக்கான அறிகுறியாக. இப்போ இந்த குழப்பங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது தான் யார் வராரு? பரமாத்மா வரார். பாகிஸ்தானில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த காலத்திலையும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்ச போது எவ்வளோ குழப்பங்கள் நடந்தது. அனைவருடைய வாயிலிருந்து ஹே பகவான் என்று தான் வந்தது. ஐயோ ராமா, இப்பொழுது என்ன நடக்குமோ என்று தான் வந்தது. ஹே ராமா, என்ன ஆகுமோன்னு சொன்னாங்க. இப்பொழுது இந்த விநாசம் மிகப்பெரியதாகும். பின்னால் வெற்றி முழக்கம் நடக்கப் போகிறது இல்லையா? பெரிய விநாசம்னா பெரிய அழிவு. உலகத்தில் எல்லா ஆத்மாவும் மேலே போகணும். அது நடந்த பிறகு என்னாகும்? சத்தியுகம் வரும். பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த எல்லையற்ற உலகம் இப்பொழுது அழிய வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றார். எல்லைக்குட்பட்ட விஷயங்களின் வரலாறு புவியியலை கேட்டு வந்துள்ளீர்கள். லக்ஷ்மி நாராயண் எப்படி ராஜ்யத்தை செய்தார்கள் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. பாபா உலகத்தோட ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாரு, யாரெல்லாம் ராஜ்யம் செய்தாங்க, எந்த காலத்தில் எப்படின்னு ஜியாகிரஃபியும் சொல்கிறார். உலகம் எப்படி இருந்தது, வேறு கண்டங்கள் இல்லாமல், இந்த நாடுகள் வேறெல்லாம் கிடையாது, பாரதம் மட்டும்தான் இருந்தது. இதெல்லாம் ஜியாகிரஃபியும் சொல்கிறார். இவர்களுடைய வரலாறு புவியியலை வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் நல்ல விதத்தில் தெரிந்திருக்கிறீர்கள். இத்தனை பிறவிகள் ராஜ்யம் செய்தார்கள். பிறகு இந்த தர்மம் எல்லாம் வருகிறது. இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆன்மீக தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இங்கே மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் மனிதன், கேட்குறவங்களும் மனிதன். இங்கே ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா கற்பித்து தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆசிரியர் கண்டிப்பாக தனக்கு சமமாக மாற்றுவார் தானே இல்லையா? நம்மளை என்ன பண்ணுறாரு? அவரை போலவே குணத்திலையும் சக்தியிலையும் மாற்றுறார். நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்தவர்களாக, இரட்டை கிரீடதாரியாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். நாம் தான் ராஜ்யம் செய்ய போகிறோம். நினைவின் மூலம் ஒளியின் கிரீடம் கிடைக்கிறது. பாபாவை நினைக்கும் போது தூய்மையாகிறோம். அப்போ நமக்கு அந்த ஒளியின் கிரீடம் வருது. 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தியாக ஆகின்றீர்கள். பதவியும் உங்களுக்கு அப்போ கிடைக்கிது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கர்மம், அகர்மம், விகர்மம் இந்த நிலைகளை பற்றி தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு புரிய வைக்கிறார். கர்மம்னா என்ன, ஆகர்மம்னா எங்கே இருக்குது, விக்கர்மம் எங்கே ஏற்படுது எல்லாம் சொல்கிறார். சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக இருக்கும்.
சத்தியுகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மம்னு சொல்லப்படுது. ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாக மாறுகின்றது. இறங்கி கொண்டே வருகிறீர்கள். எந்த காரியம் செய்தாலும் தேக அபிமானத்தில் நான் என்னோடதுன்னு உணர்வில் செய்கிறதுனால, பலனை எதிர்பார்க்கறதுனால, சுயநலமாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய காரியம் பாவ காரியமாக மாறுது. கலைகள் குறைந்து குறைந்து இறங்க தான் வேண்டியுள்ளது. எவ்வளவு மோசமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு தந்தை வந்து பக்தர்களுக்கு பலனை கொடுக்கின்றார். நாம தான் பக்தர்கள். உலகத்தில் அனைவருமே பக்தர்கள் தான். சத்தியுகத்தில் பக்தர்கள் யாரும் இருப்பதில்லை. ஏன்னா அங்கே பக்தி மார்க்கமே கிடையாது. இங்கே தான் பக்தி மார்க்கம் இருக்கிறது. அங்கே ஞானத்தின் பலன் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் பாபாவிடமிருந்து எல்லையற்ற பலனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யாருக்குமே முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை வைத்து புரிய வையுங்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. உலகத்தில் சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் இருந்தது. அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இல்லை. தற்சமயத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அந்த முதல் தர்மம் இல்லை, இது தேவதா தர்மம் இப்போ இல்லை. பிறகு அந்த தர்மம் மீண்டும் கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையா? சனாதன தர்மம் வர வேண்டும். பாபா எவ்வளவு அன்போடு நமக்கு படிப்பிக்கின்றார். சண்டையின் விஷயம் இங்கு எதுவும் இல்லை. எளிமையான வாழ்க்கை மாற்றானுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இங்கே இருக்கிறீங்க, ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த யுத்த காலத்தில் வெளியே எந்த சண்டையும் போடுறதில்ல. மாயா கூட தான். நம்முடைய இது அனைத்தும் மறைமுகமாக இருக்கின்றது. குப்தமாக படிக்கிறோம், குப்தமாக மாயா கூட சண்டை போட்டு நாம் குப்தமாக சொர்க்கத்தோட பதவியை அடைகிறோம். எல்லாமே மறைமுகமாக இருக்குது. பாபாவும் மறைமுகமாக இருக்கார். பகவான் வராருன்னு உலகத்துக்கே தெரியறதில்ல. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. ஏன்னா அவரும் அவ்வளோ சைலண்ட்டாக வராரு. வந்து ஆத்மாக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஆத்மா தான் அனைத்தையும் செய்கிறது. ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மா இப்பொழுது தேக அபிமானத்தில் வந்துவிட்டது. இப்பொழுது பாபா கூறுகின்றார், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். பாபா வேறு எந்த கஷ்டமும் நமக்கு கொடுப்பதில்லை. பாபா மறைமுகமாக வரும்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மறைமுகமான தானமாக உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அமைதியாக வந்து ரொம்ப அமைதியாக உலகத்தோட ராஜ்யம் சொர்க்கத்தையே நமக்கு கொடுத்துட்டு போய்ட்றார். உங்களுடைய அனைத்தும் மறைமுகமானது. நம்ம இப்போ மனிதன்லேருந்து தேவதையாக மாறிட்டுருக்கோன்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாமே குப்தமாக இருக்குது. ஆகையினால் வழக்கமாக கன்னியர்களுக்கு வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்றால் மறைமுகமாக தான் கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. உண்மையில் மறைமுகமான தானம் மகா புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. குப்த தானம் மகா புண்ணியம். மறைமுகமாக செய்யப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் நான் தான் செய்தேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே மிகப்பெரிய புண்ணியமாகுது. 2-4 பேருக்கு தெரிந்தால் கூட சக்தி குறைந்து விடுகிறது. நான் தான் செஞ்சேன்னு 4 பேருக்கு 2 பேருக்கு தெரிஞ்சால் கூட அந்த கர்மத்தோட பலம், அதனுடைய சக்தி குறைஞ்சிடுதுங்கிற. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் கண்காட்சியில் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை பற்றி அனைவருக்கும் புரிய வையுங்கள். நீங்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? ஆனால் அது எப்பொழுது இருந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்தியுகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இன்னார் சொர்க்கவாசியாக விட்டார் என்று நினைவு கூட செய்கிறார்கள். எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இல்லையா? இறந்துட்டாங்கன்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஏன் நரகத்தில் இருக்கணும்? இங்கேருந்து போகிறதுக்கு எதுக்கு நம்ம கவலைப்படணும், பயப்படணும்? இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. யாருக்கு வாயில் என்ன வந்ததோ அதையெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. அதனால தான் எவ்வளவு வாயோ அவ்வளவு வழின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் எதுவுமே தெரிவதில்லை. இது நாடகமாகும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். பாபாவின் நினைவில் இருந்து மாற்றமாகிக் கொண்டே இருக்கிறீர்கள். முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நாம் சக்கரவர்த்தி, ராஜாவாக ஆவோம். அப்படி நம்மை மாற்றக்கூடியவர் பாபா. அந்த பரமாத்மா எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கின்றார். அதனால தான் அவருக்கு சதா சிவன். சதானா ஆல்வேஸ், எப்பொழுதுமே அவர் தூய்மையானவர், மாறாதவர். அவர்தான் தூய்மையாக்க வருகின்றார். சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு அழகாக ஆகிவிடுகிறீர்கள். ஆத்மா எவ்வளோ சுத்தமாயிடுது. அங்கே இயற்கையான அழகும் இருக்கும். சரீரமும் ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். இன்றைக்கு செயற்கையான அலங்காரம் எல்லாம் செய்கிறார்கள் அல்லவா? என்னென்ன ஃபேஷன் எல்லாம் வந்திருக்கின்றது இல்லையா? முகத்தை அலங்கரிக்கிறதுக்கு
எப்படியெல்லாம் ஆடை அணிந்து கொள்கிறார்கள், ட்ரெஸ்ஸு கூட எப்படி ஃபேஷனாக போடுறாங்க. முன்பெல்லாம் பெண்கள் அதிகம் பரிதாவுக்குள் தான் இருப்பார்கள் இல்லையா. அவங்க எப்பொழுதுமே பெண்கள் அந்த ஒரு திரை மாதிரி போட்டு அந்த பரிதா போட்டு அதை மூடிப்பாங்க. யாருடைய கண்ணும் படக்கூடாது என்று நினைப்பார்கள். யாருமே தன்னுடைய சரீரத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்பொழுது இன்னும் வெளிப்படையாக ஆக்கிவிட்டார்கள் எனும் பொழுது ஆங்காங்கே தீமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ட்ரெஸ் எப்படி போகிறாங்க, எவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸில் விதவிதமான ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறாங்க. அதே போல் சரீரத்தை வெளிக்காட்டக்கூட வகையாகவும் போடுறாங்கங்கிறாங்க. அதனால தான் நிறைய தீமைகள் நடக்குது. தீயதை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. நாம் இதை பற்றியெல்லாம் பார்க்கவும் வேண்டாம், இதை பற்றியெல்லாம் நாம் கேட்கவும் வேண்டாம். ராஜாவிடம் சக்தி இருந்தது. ஈஸ்வரனுக்காக என்று தானம் செய்கிறார்கள் என்றால் அதில் சக்தி நிரம்பி இருந்தது. முன்னாடியெல்லாம் ராஜா ஈஸ்வரனோட பேரை சொல்லிட்டு நிறைய தான தர்மம் செய்கிறாங்கன்னா அப்போ அதுக்கான ஒரு சக்தி அவங்களுக்கு கிடச்சிது. இங்கே எந்த சக்தியும் இல்லை. யாருக்கு என்ன வந்ததோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மோசமான மனிதர்களாக இருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு இறைவனோட நினைவும் இல்லை, அவரை பற்றி இவருக்காக நம்ம தானம் செய்கிறோம் இவரோட பேரை சொல்லி அப்படிங்கிறதெல்லாம் இருப்பதில்லை. நீங்கள் மிகவும் சௌபாகியசாலிகள். உங்களுடைய கையை படகோட்டி பிடித்திருக்கின்றார் இல்லையா. அவர் கையில் நம்ம கையை கொடுத்துட்டோன்னா பத்திரமா அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் தான் கல்பமாக அவருக்கு கருவியாக இருக்கின்றீர்கள். முதலில் முக்கியமானது தேக அபிமானம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பிறகு மற்ற பூதங்கள் எல்லாம் வருகின்றது. தேக அபிமானம் வரும்போது தான் மற்ற காம கோப மோகலோப அகங்காரம்லாம் வருகின்றது. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இதில் கொஞ்சம் முயற்சி இருக்க தான் செய்துங்கிறார். இது ஒன்றும் கசப்பான மருந்து இல்லை. நான் ஆத்மாங்கிறது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியா? அப்படி கஷ்டப்பட்டு மருந்தை எப்படி முழுங்குவாங்க? அது போலையா? இயற்கையான நம்மளுடைய தன்மை, நான் இந்த ஆத்மா உடல் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். என்ன, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை மட்டும்தான் தந்தை கூறுகிறார். வேறு எந்த கஷ்டமும் அவர் கொடுக்கறதில்ல. பிறகு எவ்வளவுதான் பாபாவின் நினைவில் நடந்து சென்று கொண்டே இருந்தாலும் கால்கள் கூட களைப்படையாது, லேசாகி விடுவீர்கள். எவ்வளோ பாபாவோட நினைவு இருக்கோ எவ்வளோ வேலை பண்ணுங்க, நடந்துக்கிட்டே இருங்க அவரோட நினைவில். உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் கூட தெரியாது. நிறைய உதவி பாபா கிட்டேருந்து கிடைக்கிது. அவரை நினைக்கும் போது நிறைய உதவி பாபா நமக்கு கொடுக்குறார். நீங்கள் சர்வசக்திவானின் குழந்தைகளாகி விடுகிறீர்கள் அல்லவா. நான் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பாபாவிடம் வந்துள்ளோம். வேறு எந்த கஷ்டமும் பாபா நமக்கு கொடுப்பதில்லை. தீயதை கேட்காதீர்கள் என்று மட்டும் குழந்தைகளுக்கு கூறுகின்றார். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்னங்கள் தான் வரும். மற்றவங்களுக்கு அவங்க ரத்னங்களை தான் கொடுப்பாங்க. ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வர முடியாது. நீங்கள் வெளியில் நடக்கும் வீணான விஷயங்களை ஒரு பொழுதும் கேட்கக்கூடாது. இந்த குடும்பத்தில் நடக்கிறது, அந்த குடும்பத்தில் நடக்கிறது, அப்புறம் உலகத்தில் நடக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். சேவை செய்யக்கூடியவர்களின் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்னங்கள் தான் வரும். மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா பாபாவோட விஷயத்தை சொல்லுங்கள். ஞானத்தின் விஷயங்களை தவிர கற்களை வீசுவது என்பது கூடாது. மற்ற எந்த விஷயத்தை சொன்னாலும் அது கல்லை வீசுறது போல தான். கற்களை வீசவில்லை என்றால் கண்டிப்பாக ஞான ரத்தினங்களை தான் கொடுக்கிறார்கள். ஒன்று கற்களை வீசுவார்கள் அல்லது ஞான ரத்தினங்களை கொடுப்பார்கள். ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யும். ஞான ரத்தினங்களை சொல்லவே இல்லைன்னா அப்போ கற்களை தான் கொடுத்துட்ருக்கோன்னு அர்த்தம். அதனுடைய மதிப்பை சொல்லவே முடியாது. இது ரத்தினங்களோட மதிப்பு. பாபா உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அவர்கள் கற்களை தான் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அது பக்தி ஆகும். பக்தியில் என்னென்னவோ விஷயங்களை யார் யாரை பற்றியோ சொல்கிறாங்க. பாபா தான் சொல்கிறாங்க அது கூட கற்கள் தான். அதை பற்றி கூட இங்கே சொல்லாதீங்க. பாபா மிக மிக இனிமையானவர் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். அரை கல்பம் பாடிக்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தான் என்னுடைய தாயும் தந்தையும். ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அப்படி அவரை பார்க்குறதே இல்லை, பாடிட்டு மட்டும் இருக்காங்க. கிளி பிள்ளைகளைப் போல பாடிக்கொண்டே இருந்தார்கள். கிளி எப்படி சொன்னதை திரும்பி சொல்லுமோ அதே போல் எழுதி வச்சதை அப்படியே படிக்கிறாங்க, அவ்வளோதான். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நம்முடைய அம்மா அப்பா அவர்னு புரிஞ்சுக்கிட்ட போது பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை, உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். இப்பொழுது அப்படி இல்லை. மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். சிவபாபா பிரம்மாவின் மூலம் நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிராமண குலம் வேண்டும் அல்லவா, அப்போ பிரம்மா மூலமாக தான் அதை படைக்கிறார். பாகீரதம் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடிவதில்லை. பாகியசாலி ரதம் யாரோடது? பிரம்மாவோடது. ஆகையினால் பிரம்மா மற்றும் அவருடையது பிராமண குலமாகும். பிரம்மாவின் உடலில் சிவபாபா பிரவேசிக்கிறார்.
ஆகையினால் அவரை பாக்யசாலி ரதம் பாகிரதன் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமணர்கள். பிராமணர்கள் உச்சி குடுமையை போன்றவர்கள். ரொம்ப உயர்ந்தது இந்த பிராமண பிறவி. விராட ரூபம் கூட அப்படி இருக்கிறது. விராட ரூப சித்திரத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேலே பாபா, பிறகு சங்கம யுகத்து பிராமணர்கள். யார் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் சங்கம யுகத்து பிராமணர்கள். நாம் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம். பிறகு தேவதைகளுடைய குழந்தைகளாக சத்தியுகத்தில் ஆவோம். இதெல்லாம் நிலை குறைந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போ தான் நம்ம உயர்ந்த நிலை. ஈஸ்வரனோட குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு கிரேடு, தேவதைகளோட குழந்தைகள் கூட செகண்ட் கிரேடு தான். அவர்களிடம் ஞானம் இருப்பதில்லை. யார் தேவதைகளோட குழந்தைங்களாயிட்டோன்னா அப்போ நமக்கு ஞானம் இருக்காது. பிராமணர்களிடத்தில் மட்டும்தான் ஞானம் இருக்கிறது. ஆனால் லக்ஷ்மி நாராயணை அக்ஞானி என்று சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஞானம் இல்லாதவங்க நம்ம அக்ஞானின்னு சொல்கிற மாதிரி அவங்கள சொல்ல முடியுமா? இல்லை. ஞானம் மர்ஜாக இருக்கும். எப்படி ஞானம் இருந்தால் என்ன செய்வோமோ, எப்படி நடப்போம் பேசுவோமோ அப்படி தான் இருப்பாங்க. இவர்கள் ஞானத்தின் மூலம்தான் இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கின்றீர்கள். பிறகு தேவதைகளாக ஆகும் பொழுது இந்த ஞானம் எதுவும் இருப்பதில்லை, அவசியம் இல்லை. தேவதைகளிடத்தில் ஞானம் இருந்தது என்றால் தேவதா வம்சம் பரம்பரையாக இருந்து வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் அனைத்து யுக்திகளையும் கூறுகின்றேன். எல்லா விஷயங்களையும் பாபா ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாரு. ரயிலில் அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். ட்ரெயினில் போகும்போது கூட சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு. ஒரு சித்திரத்தை வைத்து கொண்டு தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் நிறைய பேர் ஒன்று சேர்வார்கள். யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நல்ல விதத்தில் தாரணை செய்து பிரஜைகளாகவும் ஆகிவிடுவார்கள். சேவை செய்வதற்கு மிகவும் நல்ல நல்ல படங்கள் இருக்கின்றன. பாரதவாசிகளாகிய நாம் முதலில் தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது ஒன்றுமே இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். பிறகு வரலாறு திரும்புகிறது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. இடையில் இது சங்கம யுகமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது. வீணான விஷயங்களை ஒரு பொழுதும் கேட்கவும் கூடாது. வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தினங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், கற்கள் வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, சேவையின் கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும். 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக அழிவற்ற மருத்துவர் சுயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கின்றார். இந்த போதை அல்லது குஷியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்களாக ஆக வேண்டும். யார் மீது அன்பு இருக்கின்றதோ அவரை தானாகவே பின்பற்றி விடுகிறோம். சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது தந்தையை போன்று இருக்கிறதா? பாபா இப்படி தான் காரியங்களை செய்வாரா? ஒருவேளை இல்லை என்றால் நிறுத்திவிடுங்கள். பாபா இது போலெல்லாம் செய்ய மாட்டார்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தந்தையை நகல் செய்து தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். அவர் அப்படியே ஜெராக்ஸ் போல் காப்பி பண்ணுங்கள். நகல் எடுப்பதற்கு கார்பன் பேப்பர் வைத்து கொள்வார்கள். அந்த காலத்தில் எழுதும்போது கீழே ஒரு கார்பன் பேப்பர் ப்ளூ கலரில் வச்சுட்டு எழுதுனா கீழே இருக்க பேப்பர்லேயும் இன்னொன்று காப்பி கிடைக்கும். அதே போன்றுதான் கவனம் என்ற கார்பன் பேப்பர் வைத்து கொண்டால் நகலாகிவிடும். அதே போல் நீங்கள் அந்த கார்பன் பேப்பர் என்ன அட்டென்ஷன்னு சொல்கிறார். கவனம் வச்சிங்கன்னா போதும், பாபா போல் ஆயிடலாம். இது பாபா போல் நான் யோசிக்கிறேனா, பாபா போல் நான் பேசுகிறேனா, பாபா இப்படி பேசுவாரா, பாபா இப்படி நடந்துப்பாரா, பாபா இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா அப்படின்னு நீங்கள் அவர் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஏனெனில் இப்பொழுது தீவிர முயற்சியாளர்களாக ஆகி தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னமாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய நேரமாகும். தன்னை தன்னால் சம்பனமாக்க முடியவில்லை என்றால் சகயோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவங்களோட உதவி எடுத்துக்கோங்க. இல்லை என்றால் நாளடைவில் மிகவும் டூ லேட்டாக ஆகிவிடும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாது, முயற்சி பண்ணுறதுக்கான டைம் போயிடுங்கிற ஸ்லோகன். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கேள்விகள் சமாப்தியாகிவிடும். எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு, பாபா கிடச்சிட்டார்னா எல்லாமே கிடச்சிச்சு, அப்படி ஆத்மா திருப்தி ஆகிடுச்சுன்னா மகிழ்ச்சி ஆகிடுவீங்க. மகிழ்ச்சி எங்கே இருக்கோ எல்லா கேள்வியும் முடிஞ்சு போயிடும்.
அவ்வியக்த இஷாரா. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். எந்த ஒரு பலவீன ஆத்மாவின் பலவீனத்தையும் பார்க்காதீர்கள். விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் என்று நினைவு இருக்க வேண்டும். பல வெரைட்டியாக தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அனைவர் மீதும் ஆன்மீக திருஷ்டி இருக்க வேண்டும். அவங்களும் ஒரு ஆத்மா, பாபாவோட குழந்தை. ஆத்மாவின் ரூபத்தில் அதை நினைவு கொண்டு வருவதன் மூலம் சக்தி கொடுக்க முடியும் இல்லையா? அவங்களுடைய பாட்டு, நடிப்பு, அவங்களோட பெயர் உருவம்லாம் பார்க்கக்கூடாது. ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்தி கொடுக்கலாம். ஆத்மா பேசிக்கொண்டிருக்கிறது. இது ஆத்மாவின் சம்ஸ்காரமாக இருக்கிறது. இந்த பாடம் பக்கா செய்தால் அனைவரின் மீதும் தானாகவே சுபபாவனை ஏற்படும். ஆத்மான்னு பாருங்கள். ஒரு அவங்களோட தோற்றத்தை, அவங்க யார் அப்படிங்கிற அந்த பொசிஷனோ ஸ்டேட்டஸோ எதையுமே பார்க்காதீங்க. ஆத்மானு மட்டும் பாருங்கள். பரமாத்மாவோட குழந்தைன்னு மட்டும் பாருங்கள். அப்போ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சுபபாவனை கொடுக்க முடியும். அச்சா. ஓம் சாந்தி.